ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு இ-சேவை கஃபே யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஈஸி அதாவது வில்லங்கச் சான்று எப்படி வீட்டிலிருந்தே மொபைல் மூலமா டவுன்லோட் பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். மொபைல் வைத்திருப்பவர்கள் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்க்டாப் மோட் ஆன் பண்ணிவிட்டு இப்போ நான் சொல்கிறத அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். ஈஸியாக 2 நிமிடத்தில் நீங்கள் வந்து ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஈஸினா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நிலத்தினுடைய மொத்த வரலாற்றை வந்து தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம ஈஸி எடுத்து பார்ப்போம். அந்த நிலத்தின் வந்து ஏதாவது வில்லங்கம் இருக்கா, ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னும் போது பார்த்திங்கன்னா ஈஸி எடுத்து பார்ப்போங்க. இந்த ஈஸியில் வந்து என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு நிலத்தை எடுத்தங்கன்னா அது வந்து எந்த வருடம் பத்திரம் பதியப்பட்டது, நிலம் யாரிடமிருந்து யார் வாங்கினாங்க, எந்த முறையில் வாங்கினாங்க, அதாவது உதாரணத்துக்கு தானா செட்டில்மெண்ட்டாக, பாக பிரிவினையாக, இல்லை எதிரடி போடுறதா, இந்த மாதிரி எல்லா டீட்டெயிலும் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்துடும். அதே மாதிரி நிலத்தினுடைய மொத்த அளவும், அது இல்லாமல் அந்த நிலத்தை சுற்றி 4 எல்லையில் வந்து யார் யார் நிலம் இருக்கிறது, இந்த மாதிரி அனைத்து டீட்டெயிலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஈஸியில் வந்து நம்ம பார்த்துக்கலாம். உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு நிலம் வாங்க போகிறீங்கன்னா, அந்த நிலம் வந்து உண்மையான உரிமையாளர் வந்து அந்த நிலத்தின் உரிமையாளர், உண்மையான உரிமையாளர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அதில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி அந்த நிலத்தில் வந்து ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்றதும் நம்ம அந்த ஈஸி எடுத்து பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து தெளிவாக தெரியும். மற்றும் நம்ம இ-சேவை கஃபே மூலயமாக அனைத்து வித ஆன்லைன் சர்வீஸ்களும் மிக குறைந்த விலையில் வந்து நம்ம தமிழ்நாடு முழுவதும் செய்து தருகிறோம். டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப் இருக்குது. அதில் நீங்கள் ஜாயின் பண்ணுறது மூலிமா இ-சேவை சம்மந்தப்பட்ட அனைத்து டீட்டெயில்களும் உங்களுக்கு வந்து உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். மற்றும் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் வந்து ஏற்பட்டுச்சுன்னா அந்த குரூப்பில் நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுடைய சந்தேகங்கள் வந்து உடனுக்குடன் நிவர்த்தி செய்து தரப்படும். வாங்க வீடியோவுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கூகுள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுள் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து TNREGNET அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. TNREGNET அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஆப்ஷன் வரும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஜெனரல் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு வரும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோடனே அடுத்த பேஜுக்கு போவோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா மின்னணு சேவைகள் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து பார்த்திங்கன்னா வில்லங்கச் சான்று அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா வில்லங்கச் சான்று விவரம் பார்வையிடுதல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த பேஜ் வந்து உங்களுக்கு வந்து இப்படி தான் வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா மண்டலம், உங்களுடைய மண்டலம் என்னவோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது உங்களுடைய மாவட்டம் என்னவோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுடைய ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் எதுவோ அது செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு 1975 ஜனவரி 1 அப்படின்னு ஃபஸ்ட்டு செட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா முடிவு நாள் அப்படி இருக்குது பார்த்தீங்களா. நீங்கள் இன்றைக்கி ஈஸி எடுக்கிறீங்கன்னா நேற்று டேட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா புல விவரங்களுக்கு இது பார்த்திங்கன்னா அங்கே வந்து கிராமமும், அடுத்தது வந்து புலல் எண் சப்டிவிஷன் நம்பரும் டைப் பண்ணிக்கோங்க. உட்பிரிவு அதில் தெரிஞ்சால் உட்பிரிவு டைப் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா பரவாயில்ல, சப்டிவிஷன் நம்பர் மட்டும் டைப் பண்ணிவிட்டு சேர்க்க அப்படின்னு ஒரு ஆப்ஷனுக்கு இது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். ஒன்ஸு எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு கேப்சாவை என்ட்ரு பண்ணிக்கோங்க. கேட்சப் என்ட்ரு பண்ணிவிட்டு தேடுகன் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா ஒரு 2 நிமிடம் வெயிட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகும். திருத்த இயலா நிலை ஆவண வடிவத்தை பதிவிறக்கம் செய்ய அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் வரும். அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுடைய அந்த சொத்துனுடைய மொத்த டீட்டெயில்ஸும் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தான் வரும். ஃபஸ்ட்டு ஆவண எண், எந்த ஆண்டு பதிவு பண்ணாங்க, அடுத்தது எந்த தேதியில் பதிவு பண்ணாங்க, நிலத்தின் உரிமையாளர் யார், வாங்கியவர் யார், அதே மாதிரி உங்களுடைய நிலத்தின் அளவு, செக்பந்தி, உங்களை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த டீட்டெயில் இருக்கும். இது மூலயமாக சுலபமாக நீங்கள் வீட்டிலிருந்து நிலத்தின் வந்து ஏதாவது விலங்கு இருக்கான்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.